بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي فرض الصيام على العالمين وجعل الصيام حسنا لأوليائه وجنة لأبراره، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يمحق الله الربا ويربي الصدقات والله لا يحب كل كفار أثيم. صدق الله العليم. قال النبي صلى الله عليه وسلم: فرض زكاة الفطر من رمضان على الناس صاعا من تمر أو صاعا من شعير على كل حر أو عبد والذكر أو أنثى وفي رواية رواه البخاري. அவை தலைவர் அவர்களே, என் கண்ணியமிக்க உஸ்தாத்மார்களே, என் அன்பின் பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்று உங்கள் முன்னிலையில் சதகாவையும் ஜகாத்துல் ஃபித்ரையும் பற்றி சில விடயங்களை சுருக்கமாக கூறுவதற்கு முன் வந்துள்ளேன். சதகாவை எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதன் தனது சொத்திலிருந்து ஒரு பகுதியை இறை திருப்தியை நாடி ஒருவருக்கு வழங்குவதை குறிக்கும். இது பொருட்கள் செல்வங்கள் மூலம் கொடுக்கும் தர்மம் மட்டுமன்றி செயல்களினாலும் இடம்பெறுகின்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சதகாவை பற்றி குறிப்பிடும் போது, யம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பி ஸதகாத், அல்லாஹ் வட்டியை அழித்து விடுவதாகவும் சதகாவை வளரச் செய்வதாகவும் குறிப்பிடுகின்றான். சதகாவை கொடுப்பதாக இருந்தால் பொருளை தான் கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. பொருட்கள் இல்லாமலும் சதகாவின் கூலியை அடைய முடியும். அதைத்தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்: நீ உனது சகோதரனின் முகத்தை பார்த்து சிரிப்பதும் சதகாவாகும். நீ நன்மையை ஏவி தீமையை தடுப்பதும் சதகாவாகும். பாதையில் இடர் தரும் பொருட்களை அகற்றுவதும் சதகாவாகும். உனது வாளியால் உனது நண்பனின் வாளிக்கு நீர் அள்ளி கொடுப்பதும் சதகாவாகும். பார்வையை இழந்த ஒருவருக்கு நீ வழிகாட்டுவதும் சதகாவாகும். ஆதாரம் புகாரி. மேலும் சதகா என்பது சுன்னத்தானதொரு அமலாகும். எப்பொருளாலும் கொடுக்கலாம், விரும்பிய எவரும் கொடுக்கலாம், விரும்பிய விதத்தில் எவ்வளவும் கொடுக்கலாம், எவ்வளவு காலம் என்று நிபந்தனை இல்லை. இதனால் இந்த அமலை செய்ய அனைவருக்கும் முடியும். ஆனால் இன்று சிலர் யோசிப்பது செல்வம் குறைந்துவிடும் என்று. சொத்து செல்வங்களை நேசிப்பதும் அவற்றை சேமித்து வைப்பதும் மனித இயல்புகளில் ஒன்று. ஆயினும் தர்மங்களை கொடுக்காமல் சேமிப்பவன் பல துன்பங்களை சந்திக்க நேரிடுவான். இதனால் தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்: பாதிரு பிஸ்ஸதகதி ஃபஇன்னல் பலாஅ லா யதஹத்தஉஹா, சதகாவை விரைந்து நிறைவேற்றுங்கள், ஏனெனில் நிச்சயமாக எந்த துன்பங்களும் அதை தாண்டி வராது. எனவே மேலே கூறியது போல செல்வங்கள் இருந்தால் செல்வத்தால் சதகாக்கள் பல செய்து இறையோனின் திரு பொருத்தத்தை அடைந்து கொள்வோம். அதுவும் இல்லை என்றால் நல்ல பண்புகள் மூலம் சதகா கொடுத்த கூலியை அடைந்து கொள்வோம். அடுத்து ஜகாத்துல் ஃபித்ர். ஜகாத்துல் ஃபித்ரை எடுத்துக்கொண்டால் இது நோன்பு காலங்களில் ஏற்பட்ட தவறுகளை மன்னிக்க எமக்கு கிடைத்ததொரு பாக்கியமாகும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்: قال النبي صلى الله عليه وسلم: فرض زكاة الفطر من رمضان على الناس صاعا من تمر أو صاعا من شعير على كل حر أو عبد والذكر أو أنثى وفي رواية رواه البخاري. ரமதான் மாதத்தில் ஜகாத்துல் ஃபித்ர் மக்களின் மீது கடமையாகும். பேரீதம் பழத்தில் ஒரு சா அல்லது தொலிக்கோதுமையில் ஒரு சா கொடுப்பது சுதந்திரமான மற்றும் அடிமையான ஆண் பெண் இருபாலார் மீதும் கடமையாகும்.
ஜகாத்துல் ஃபித்ர் கட்டாயம் கொடுக்க வேண்டுமா என்று பார்த்தால், நோன்பு பெருநாளுடைய தினத்தில் தனக்கும் தன் செலவிற்குட்பட்டவர்களுக்கும் தேவையான உணவுக்கு மேலதிகமாக உணவு இருக்கும் ஒவ்வொரு முஸ்லிமும் அதனை பிற ஏழைகளுக்கு கொடுத்துதவ வேண்டும். ஜகாத்துல் ஃபித்ர் எப்போது கடமையாகும் என்று பார்த்தால் அதற்கு 3 நிபந்தனைகள் இருக்கின்றன. முதலாவது, அந்த நபர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ரமவான் மாதத்தில் கடைசி நாளில் சூரியன் மறைந்ததிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். யாராவது ஒருவர் ரமவான் மாதத்தில் உயிரோடு இருந்து கடைசி நாளுக்கு முன் மரணித்தால் அவருக்காகவும் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்பட வேண்டும். மூன்றாவது, தனக்கும் தன் செலவிற்குட்பட்டவர்களுக்கும் கொடுத்து மீதமாக உள்ளதையே கொடுக்க வேண்டும். நோன்பு பெருநாளுடைய தினமாக இருந்தாலும் அன்றைய தினத்தில் எத்தனையோ மக்கள் பட்னியாலும் ஆடை இல்லாமலும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அதனை கொடுத்து சந்தோஷப்படுத்த வேண்டும். எதனை கொடுக்க வேண்டும் என்று பார்த்தால், எமது ஊரில் எந்த உணவு பிரதான உணவாக இருக்கிறதோ அதிலிருந்து ஒருவருக்கு ஒரு சா கொடுக்க வேண்டும். அதாவது ஒரு சா என்பது 2 கிலோகிராம் 400 கிராம் ஆகும். இந்த பொருளை கொடுப்பதில் ஏற்றமானது ஷவ்வால் பிறை தென்பட்டது முதல் இமாம் பெருநாள் தொழுகைக்காக செல்லும் நேரம் வரையாகும். அதைவிட பிற்படுத்த கூடாது. எனவே வரும் ரமவானில் சதகாக்கள் பல செய்து இறையோனின் திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்ள முயற்சி செய்வோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.